ஹலோ அண்ட் ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரேசன் அரிசி மட்டுமே போதுங்க. அதை வச்சு சூப்பராக ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்கிறது மாதிரி இட்லி தோசைக்கு ஒரே அடியாகவே நாம் மாவு ரெடி பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு தானே கேட்குறீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்காக நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு கப்பும் ஒரு பாத்திரமும் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த கப்பால் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பையே நீங்கள் எடுத்துக்கோங்க. ரேஷன் ஷாப்பில் எப்போவுமே நமக்கு குண்டரிசி கொடுப்பாங்க, நீல வாக்கில் அரிசி கொடுப்பாங்க. ஸோ 2 அரிசியுமே இதுக்கு முக்கியங்க. ஃபஸ்ட்டு நான் 1 கப்பு நீல அரிசி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1 கப்பு குண்டரிசி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 2 கப்பு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே 1.5 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிட்டேன். நான் உடைச்ச உளுந்து தான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் என்ன உளுந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்களோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீட்டாக க்ளீன் பண்ணி இதை ஊற போட்டுடலாம். நான் நைட்டு தாங்க இதை நான் ஊற போட்டு எடுத்துப்பேன். எதனால் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் வீடியோவில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இதை நீட்டாக நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணும். எதனால் அப்படின்னா, இந்த ரேசன் அரிசியில் ஏகப்பட்ட சின்ன சின்ன பூச்சிகள், புழுக்கள், அதே மாதிரி மண் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நீட்டாக சொலவில் போட்டு பாத்தி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் கிரைண்டரை நீட்டாக க்ளீன் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி அதில் இந்த அரிசியை கொட்டி தேவையான அளவு தண்ணி விட்டு அதை மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நமக்கு என்னென்ன வேலைகள் காலையில் இருக்கோ அதை நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சு கிடைக்கும். அது கூடவே இந்த மாவும் ரெடியாகி கிடச்சிருங்க. இப்போது மாவு ரெடி ஆகியாச்சு. அதுக்காக நாம் ஈவினிங் உட்கார்ந்துருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாவை அரைச்சி எடுக்கணுங்கிற தேவையே கிடையாது. காலையிலே நமக்கு இந்த மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாவு ரெடி ஆகியாச்சு. இதை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறமா இதில் உள்ள இந்த பார்ட்ஸ், அதாவது இந்த கிரைண்டர் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு காலையில் இட்லி அல்லது தோசைக்கு மாவு வேணும் அப்படின்னா நைட்டே எடுத்து புளிச்ச வச்சுக்கோங்க. இல்லை ஈவினிங் தான் வேணும் அப்படின்னா அதை காலையில் எடுத்து மாவை தேவையான அளவு எடுத்து புளிக்க வச்சுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகுங்க. இந்த இட்லி நம்ம வேக வச்சு எடுக்கும்போது தண்ணி அதிகமாக ஆட் பண்ணாமல் இதே திக் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இது தோசை வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெயில் நல்லா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கிரைண்டரை நீட்டாக வாஷ் பண்ணி வெளியில் வச்சு காய வச்சு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே பெட்டர். இங்கே ரொம்பவே மழை அதிகமாக இருக்கிறதுனால நான் வீட்டுக்குள்ளே தான் ஒரு செல்ஃபில் போட்டு வச்சுக்கிட்டேங்க. உங்களுக்கு இதில் சொன்ன ஒவ்வொரு டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் டு லவ் யுவர் செல்ஃப், எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.